தயவு செஞ்சு வந்துடாதீங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, செம. ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கரமா இருந்தது, செகண்ட் ஆஃப் ஓகே, ஃபைட் பயங்கரம் பண்ணிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு, நல்லா ஒர்த்து. அந்த ஒரு லைனுக்காக பார்க்கலாம், அந்த ஒரு உசிரேன்னு அந்த ஒரு லைன் இருந்தது, அதுக்காக படம் பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணிருக்காரு, எல்லாரும் ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. மியூசிக் செம்ம சூப்பரா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து செம்மையா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல இருந்து செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பயங்கரமா பண்ணிருக்காங்க, விஷுவல்ஸ் எல்லாம் பயங்கரமான விஷுவல், ரைட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம், ஆனா விஷுவல்ஸ்க்காக படம் பார்க்கலாம். மியூசிக் ஏஆர் ரஹ்மான் டாப் நாட்ச், இந்த வருஷத்தோட பெஸ்ட் மியூசிக். எஸ்ஜே சூர்யா பயங்கர இம்பாக்டா தான் இருக்கு, ஆனா மியூசிக் தான் ஏஆர் ரஹ்மான் தான் என்டையரா கவர் பண்ணும், எல்லாத்தோட ஏஆர் ரஹ்மான் இல்ல, ஆனா விஷுவல்ஸ் நம்மள ஜஸ்டிஃபை பண்ணு. சூப்பரா இருந்துச்சுண்ணா. தனுஷ் தானா அங்க டைரக்டர் ஆக்டர் எல்லாத்துலயும் அவன் பின்னி வச்சிருக்காரு. உண்மையா சொல்றேன், எஸ்டே வந்து உள்ள அவர் படம் நடிச்சாலே எல்லா படமுமே அப்படியே காமெடியா, அவர் வந்து ஒரு வில்லன் மாதிரி தெரியல, காமெடி ஆக்டர் மாதிரி பயங்கரமா பின்னி விட்டாரு. பிரகாஷ் ராஜ் அவ்வளவு பெரிய ரோல்லாம் சொல்ல முடியாது, கூட இந்த சந்தீப் கிஷனும் கலையும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஃபைட்டு ஃபுல்லா ராவா இருக்கு, பிளடியா இருந்துச்சு ஃபுல்லா. துஷா ஃபேமிலியோடலாம் இல்ல, பசங்க என்ஜாய் பண்ணலாம். அதான் ஒரு ஆடியோ லான்ச்ல சொல்லியிருந்தாரு, இது மொத்தம் உங்களுக்காக தான் அந்த படத்தையே நான் டெடிகேஷன் பண்றேன்ட்டு. பயங்கரமா இருந்துச்சு. மியூசிக்கு என்னதான் அனிருத் 10 படத்துக்கு அதான் சொல்ற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 10 படத்துக்கு அனிருத் மியூசிக் போட்டாலும் ஏஆர் ரஹ்மானோட உச்சத்தை தொட முடியாது. படம் பயங்கரம், மியூசிக் தரமா இருந்துச்சு. துஷாரா விஜயன் என்னோட ஃபேவரைட் ஆயிட்டாங்க. அப்பர்னா என்னோட கிரஷ், அவ்வளவுதான் சொல்ல முடியும். படம் ஆல்வேஸ் சூப்பரா இருந்துச்சு. வரணும், பை, தேங்க்ஸ் ப்ரோ. படம் வேற லெவல் ப்ரோ, எல்லாமே நல்லா இருக்கும். செகண்ட் ஹாஃப் லைட்டா ஸ்லோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வேற லெவலா இருக்கும், பயங்கரமா இருக்கும். மியூசிக்லாம் வேற அப்படிலாம் இல்ல ப்ரோ, லைட்டா செகண்ட் ஹாஃப் லைட்டா இல்ல, மத்தபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வேற லெவலா இருக்கும். அதெல்லாம் வேற லெவலா இருக்கும். டைரக்ஷனே தரமா இருக்கும், அதெல்லாம் வேற லெவலு. அவரும் வேற லெவலு. படம் நல்லா இருக்கும், பார்க்கலாம். செமையா இருக்கு ப்ரோ. சில படத்துக்குலாம் ரிவ்யூ தேவை ப்ரோ, இந்த படத்துக்கு ரிவ்யூவே தேவையில்லை ப்ரோ, சும்மா விட்டாலே ஓடிடும் ப்ரோ. அப்படிப்பட்ட படம். ஃபைட்டு தாறுமாறா இருக்கு ப்ரோ, ஒவ்வொரு சீனும் உள்ள இறக்குறப்ப உள்ள நம்மளுக்கே இறக்குற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. செம்மையா இருக்கு. பாட்டுனா படத்துல 2 பாட்டு தான் இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. ஏஆர் ரஹ்மான் படம் செமையா இருக்கு. ஆனா படம் வந்து கொஞ்சம் நிறைய டார்க்ல இருக்குங்க, வெளிச்சத்தே காணும். எல்லாம் ஈவினிங் டைம் லைட், இந்த டியூப் லைட் இந்த லைட்ல தான் இருக்கு படம். 90% ராவுல தான் இருக்கு படம், ஒரு வெளிச்சம் இல்லை. ஆனா படம் ஆனா செம்ம. எல்லாரும் நான் திரும்ப கூட நாளைக்கு கூட வந்து பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிராகிங், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம. படம் சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு, வெறித்தனமா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. இதுதான் வந்து சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரத்தம் மஜா கோமால், எங்க அண்ணன் அந்த மாரி ஆள். ஃபைட் நல்லா ஜோகன் எஸ்ஜே சூர்யா மாஸ்டர். நல்லா இருக்கு. ஃபுல்லா வயலன்ஸ் தான், நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம், தரமா வச்சிருக்காங்க. எல்லாருமே செம்ம. மியூசிக் தான் அங்க நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கிளாஸ் மியூசிக். ஃபேமிலி நிறைய வயலன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாரும் நல்ல படம். தனுஷ் 50 இஸ் ரியலி கிளாஸ். மூவி ஆவரேஜ் தான் ப்ரோ. இன்டர்வல் பிளாக் சூப்பரா இருக்கு, தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் ப்ரோ. இன்டர்வல் பிளாக் ரொம்ப பூம் பண்ணுச்சு, பட் அந்த அளவுக்கு இல்ல. அதான் கொஞ்சம் அசுரன் பேட்டர்ன் எல்லாமே அந்த மாதிரி இருக்கு. இல்ல ஆமா, அந்த தனுஷ் ஒரு 5-6 சீன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு ப்ரோ. பட் அதான் ரொம்ப D50க்கு பொறுத்து மாதிரி எனக்கு தெரியல. மேபி வெற்றிமாறன்ட்ட கொடுத்துருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது நல்ல டேரக்டர்கிட்ட கொடுத்துருக்கலாம். ஆவரேஜ் ஸ்டோரி தான் ப்ரோ, நார்மல் ஸ்டோரி. இல்ல அதான் நம்ம முன்னாடி பார்த்த எஸ்ஜே சூர்யா தான், ரொம்ப டிஃப்ரெண்டாலாம் காட்டல. அவங்களுக்குலாம் சின்ன சின்ன ரோல். செல்வராமனுக்கு நல்ல ரோல் ப்ரோ, பட் அதான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். ஸ்டோரி வைஸ் கொஞ்சம் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஆமா, பட் அதான் தனுஷோட ஃபர்ஸ்ட் படத்துக்கு இது பெட்டரா இருக்குது. பட் D50க்கு எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட் மூவின்னு சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா ஒரு
ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். ஆனா அவரோட ஒரு 5-6 சீன்ஸ் ரொம்ப மாசா இருக்கு. அதுவும் ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக் வந்து இன்னும் கொஞ்சம் பூம் பண்ணி கொடுக்குது. பட் அஸ் ஹோல் ஸ்டோரியா பார்த்தோம்னா ஆவரேஜ் தான் ப்ரோ. ஆமா, ஃபேமிலியோட ரொம்ப பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் அதான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஃபைட் தான். செகண்ட் ஹாஃப்ல நம்ம எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஓகே தான் ப்ரோ. தேங்க்ஸ். சூப்பரா இருந்தது, நல்லா செம்மையா இருந்தது. ஃபைட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் செகண்ட் ஹாஃப் தான் நல்லாவே இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான் நிறைய ஃபைட்ஸ், செகண்ட் ஹாஃப் தான் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வருது. பாட்டு கொஞ்சம் லைக்கிங்காக தான் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் மற்றபடி நல்லா இருந்தது. நல்லா இருந்தது படம். கொஞ்சம் ஆடுகளமா கொஞ்சம் கமர்ஷியலாக பண்ண எப்படி இருக்கு அந்த மாதிரி இருந்தது. ஃபேமிலியோட பார்க்கலாம். கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். முடியல, சீரியஸா தலைவலிக்குது. ஒண்ணுமே ஸ்கிரிப்டே ஏதோ எடுக்கணும்னு எடுத்து வச்சிருக்காங்க, சும்மா எடுக்கணும்னு எடுத்து வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். படம் நல்லா எடுத்திருக்காரு. டைரக்டரா கண்டிப்பா அவர் வின் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். அதாவது ரொம்ப அந்த கம்மியான பட்ஜெட்ல எடுத்தாலும் ஒரு ஸ்லோவா மூவி போனாலும் அடுத்தது என்னென்ன நடக்குது அப்படின்னு ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போய். எஸ்.ஜே. சூர்யாவோட ஆக்டிங் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவரு எப்பவுமே வந்து அடுத்தடுத்த படத்துல ஒரு எதிர்பார்ப்பு அவர் மேல கூட்டிகிட்டே போகுது. அந்த எதிர்பார்ப்பை நல்லா சாட்டிஸ்ஃபைட் பண்றாரு அவரு. தனுஷோட ஆக்டிங், அந்த சைடு கேரக்டர், அவங்க எல்லாருமே அந்த அந்த தம்பி அவங்கவுங்க கேரக்டர் அவங்கவுங்க கரெக்டா பண்ணியிருக்காங்க. லென்த் ஓவரா இருந்தாலும் அதோட சுவாரஸ்யம் வந்து குறைய மாட்டேங்குது. அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு ஓவராலா படம் வேற லெவல். ஃபேமிலியோட தெரியல, ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமான்னு தெரியல. மற்றபடி பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் இது ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக ஃபேமிலியாக வரலாம். பட் அந்த சண்டை அதெல்லாம் ஃபேமிலிக்கு பிடிக்குமா தெரியல. இப்போ மோஸ்ட்லி அந்த படம்லாம் இப்போ வர படம்லாம் அப்படி தானே இருக்கு, நல்லா தான் இருக்கு. தனுஷ் ஃபேன்ஸ்க்கு எல்லாருமே ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இந்த படம் எல்லா ஃபேன்ஸ்க்குமே ஒரு பிடிக்கும் நான் நம்புகிறேன். யா ப்ரோ, இந்த ஃபிலிம் இஸ் ஸோ குட், நல்லா இருக்கு. யா ப்ரோ, நேச்சுரலி இந்த ஃபிலிம் மேலே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ஐ நோ இட் வில் ஃபுல்ஃபில் தட், பட் த ஃபிலிம் இஸ் ஸ்லோ பட் இட்ஸ் வெரி ஸ்டடி. ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி அங்கே சொல்லியிருந்தேன், அது வந்து தனுஷோட ஒரு ஸ்கார்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். புதுப்பேட்டையோட வெர்ஷன், மோல்டட் வெர்ஷன், மாடர்ன் வெர்ஷன் மாதிரி. எங்கேயுமே டீவியேஷன்ஸ் கிடையாது, கதை மட்டும்தான். அண்ட் எஸ்.ஜே. சூர்யா, பிரகாஷ் ராஜ், எஸ்.ஜே. சூர்யா, அப்புறம் தனுஷ், அப்புறம் செல்வராகவன், அப்புறம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருமே, காளிதாஸ், அவர் சந்தீப் தான் அவர் பேர். அப்புறம் அந்த தனுஷ் சிஸ்டராக வராங்கல்ல, துஷா, அவங்க, அப்புறம் முக்கியமாக ஏஆர் ரஹ்மான்ஸ் பிஜிஎம். ஸோ ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் பிஜிஎம் வாஸ் ஸோ குட். எனக்கு தெரிஞ்சு இந்த வெந்து தணிந்ததுக்கான ஃபீல் இருந்தது. ஆனால் தேவ் கெப்ட் இட் வெரி சிம்பிள். படத்தை ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்காங்க, நீட்டாக வச்சுருக்காங்க. பட் எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்குமான்னு தெரியல. இட்ஸ் அ வெரி குட் ஃபிலிம், வெரி குட் ஃபிலிம். Might attain a cult status, we never know, but it's so good.